அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொன்னான் அல்லதி அல்லம பில் கலம், அல்லாஹ் பேனாவை கொண்டு கற்றுக் கொடுத்தான். யாருக்கு சொல்றார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப பேனா என்பது ஆரம்பத்தில் இருந்து வரக்கூடிய உண்டாகும். அப்ப அதாவது கல்வியில் வாசிப்பும் பேனாவும் முக்கியமான இரண்டு அம்சங்கள். கல்வியில் வாசிப்பும் பேனாவும் இரண்டு அம்சங்கள். அதனாலதான் முதலில் அல்லாஹ் எதை படைத்தான் என்ற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது உலமாக்களிடத்தில். இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் சொல்றாங்க அல்லாஹ் முதல்ல படைத்தது அர்ஷை. அல்லாஹ் முதலில் படைத்தது அர்ஷை. இமாம் இப்னுல் ஜௌஸி, இமாம் தபரி, இப்னு ஜரீர் தபரி ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா முதலில் அல்லாஹ் படைத்தது பேனாவை. இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க முதலில் அல்லாஹ் படைத்தது தண்ணீரை. இந்த மூன்று கருத்து ஃபர்ஸ்ட் படைத்தது. இதுல அல்லாஹு அலம் அதிகமான அறிஞர்கள் சரியாக கூடியது இப்னு தைமியாவும் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய முதல்ல படைத்தது அர்ஷ் என்பது. என்ன ஹதீஸ் எப்படி வருதுன்னா அவ்வலு மா ஹலகல்லாஹுல் கலம், முதலில் அல்லாஹ் படைத்தது பேனாவை என்று. அவ்வலு. இமாம் இப்னு தைமியா என்ன சொல்றாங்கன்னா அவ்வலு என்று அந்த அவ்வலுடைய லாமுக்கு லம்மு வைத்து வாசித்தால் முதலில் படைக்கப்பட்டது பேனா என்று வரும். இமாம் இப்னு தைமியா என்ன சொல்றாங்க என்று கேட்டால் அவ்வல அந்த லாமுக்கு ஃபத்ஹை வைத்து நஸ்பு செய்து வாசியுங்கள் என்று சொல்கிறார். அவ்வல மா ஹலகல்லாஹு என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வந்து நமக்கு ஹரக்கத் வச்சு வரல, எழுதினவங்க ஹரக்கத் இல்லாம தான் எழுதி இருக்கிறாங்க. அப்ப அவ்வல மா ஹலகல்லாஹு என்ற அந்த ஹதீஸ்ல பின்துண்டில் வருது முதலாவது அந்த பேனையை படைத்தான், படைத்தவுடன் அல்லாஹ் எழுத சொன்னான். அப்ப பேனை கேட்டது என்னத்தை எழுதுண்டு. அப்ப இமாம் இப்னுல் கையிம் இப்னு தைமியா என்ன சொல்றாங்க என்று கேட்டால் அல்லாஹ் முதலில் பேனையை படைத்ததும் என்று விளங்கினால் முதல்ல படைக்கப்பட்டது எது? அர்ஷ். பேனையை படைத்ததும் என்ன சொல்றான்? எழுது என்று சொல்றான். அப்ப எனிஹவ் இதுல வந்து முதலில் படைக்கப்பட்டது பேனை என்கிற ஒரு அர்த்தத்தை இப்னுல் கையிம், இப்னு ஜரீர் தபரி, இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் போன்ற மிகப்பெரிய இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அது கருத்து வேறுபாடு இருக்கிறது. ராஜிஹான கருத்து இமாம் இப்னு தைமியாவும் இப்னுல் கையிமும் சொல்லக்கூடிய அர்ஷ் தான் என்பது. நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் ஆரம்பத்திலேயே படைக்கப்பட்ட ஒரு பொருளாக பேனை இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப பேனோட வெலு, பேனையுடைய பெருமானம், பேனையுடைய முக்கியத்துவம் நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு இல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரில் கைதியாக பிடித்தவர்களுக்கு என்ன செய்யற இந்த மஷூரா பண்ணிட்டு அவங்கள்ட்ட தண்டம் வாங்கி விடுவோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு ஆரம்பத்தில் வந்தாங்க. என்ன தண்டம்? உங்களோட உள்ளவங்க எங்களை எழுத தெரியாதவங்களுக்கு எழுத கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம உண்மையிலே கவலையான விஷயம் என்னடா கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தின் பேரில் இந்த துறைகளை எல்லாம் விட்டு விட்டு ஒதுங்குகிறோம் என்பதுதான் கவலையான விஷயம். இந்த குர்ஆனை கொண்டு போய் சமூகத்தை சொல்றதுக்கு மார்க்கம் தெரியாத ஒரு டாக்டரால முடியாது, மார்க்கம் தெரியாத ஒரு இன்ஜினியரால முடியாது, மார்க்கம் தெரியாத ஒரு மேனேஜ்மெண்ட் முடிச்சவரால தெரியாது. இது மார்க்கம் படித்தவர்கள் சமூகத்தில் போய் என்கரேஜ் பண்ண வேண்டிய, ப்ரமோட் பண்ண வேண்டிய விஷயம் வாசிப்பும் எழுத்தும். இந்த சமுதாயத்தை வாசிப்பிலும் எழுத்திலும் தூண்டிக் கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் முதலில் நம்முடைய சமுதாயத்திற்கு வலியுறுத்தியது இதுவாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இறுதியாக அல்லாஹ் தஆலா சொல்றான் அல்லமல் இன்சான மா லம் யஅலம், மனிதனுக்கு அவன் அறியாதவைகளை எல்லாம் அல்லாஹ் தான் கற்றுத்தந்தான். எனவே பேனாவின் மூலம் கற்றுத்தந்தது, அறியாததை கற்றுத்தந்தது, இவைகளெல்லாம் அல்லாஹ் அல் அக்ரமாக இருக்கிறான் என்பதன் வெளிப்பாடாகும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வகுப்பில் நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அவற்றில் நல்லவைகளை சிந்தித்து அதன் அடிப்படையில் நம்மை மாற்றிக்கொள்ள நாம் எல்லோருக்கும்